potential difference across a resistor of 2 ohm when 200 joules of heat is produced each second is given by இருக்கா இங்க பாருங்க நான் சொன்னல அதாவது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது ஈச் செகண்ட்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி இந்த ஹீட் செகண்ட்ஸ் இந்த மாதிரி வந்தாவே அந்த கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு 2 இருந்தாவே என்னன்னா இது எந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்னா நம்ம பவருக்கான ஃபார்முலா தான். ஸோ பவர் ஃபார்முலா என்ன, பேசிக் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு விஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன மூணு ஃபார்முலா தெரியணும், பவர் ரிலேட்டடா மூணு ஃபார்முலா வேணும். ஒன்று பிஸ் ஈக்குவல் டு விஏ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பிஸ் ஈக்குவல் டு வந்து ஐ ஸ்கொயர்டு வந்து ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பிஸ் ஈக்குவல் டு வந்து வி ஸ்கொயர் பை வந்து ஆர்னு சொல்லுவாங்க. இந்த மூணு ஃபார்முலா வந்து நான் வச்சு ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் நான் வச்சு போறோம், மிச்சம் ரெண்டு ஃபார்முலா வந்து நம்ம டெரைவ் பண்ணல. எதை வச்சுனா ஓம்ஸ்லா வச்சு தான் வந்து டெரைவ் பண்ண முடியும். சரி, இப்ப இந்த இடத்துல பவர் ஈக்குவல் டு விஏ இருக்கு. அவன் என்ன கேட்டிருக்கானா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மீன்ஸ் வந்து வோல்டேஜ் தான், ரைட்டா? அவன் வோல்டேஜ் தான் கேட்டிருக்கான். அவன் ரெசிஸ்டர் வந்து கொடுத்தான், ரெசிஸ்டர் வந்துன்னா ஆர் வரும், ரைட்டா? ஜூல்ஸ் இருக்கான், 200 ஜூல்ஸ். 200 ஜூல்ஸ்னா என்ன, அதுதான் வந்து பவர், ரைட்டா? 200 ஜூல்ஸ் ஒன்றும் கிடையாது, 200 ஜூல் ஜூல் என்ன ப்ரொடியூஸ் ஈச் செகண்ட். அப்ப என்ன ஒரு செகண்டுக்கு 200 ஜூல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் சொல்லுவாங்க. பவருக்கான நான் ஃபார்முலா என்ன சொன்னேன், பவருக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா ஒர்க் பை வந்து டைம் அப்படின்னு சொல்லுமா. அதே இது எலக்ட்ரிசிட்டியில வரும்போது ஹீட் பை வந்து டைம். அப்ப ஹீட்டுக்கானது என்ன ஜூல் அப்படின்னு சொல்லுமா, ஹீட்டுக்கானது ஜூல் சொல்லுவோம், டைம் என்ன செகண்ட். அப்ப என்ன சொல்லலாம், அவரோட இதுமே ஜூல் பை வந்து செகண்ட் சொல்லலாம். அதனால இங்க ஜூல் பை செகண்ட் இருக்கு. அப்ப 200 ஜூல் பை செகண்ட். இந்த ஜூல் பை செகண்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வாட்ல வந்து சொல்லுவாங்க. ஜூல் பை செகண்ட் சொல்லலாம், இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கேன் ஒரு நிமிஷம். ஜூல் பை செகண்ட் சொல்லலாம், இல்ல அப்படின்னா என்ன மாதிரி சொல்லலாம், வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வாட்ல வச்சுக்கேன் வாட். ஏன்னா பவருக்கான வந்து எஸ்ஐ யூனிட் வந்து வாட் தான். சரி, நம்ம எங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஈக்குவல் டு விஏ அப்படின்னு இருக்கா. என்ன கொடுத்துருக்காங்க, பவர் வந்து கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க, அதை வச்சு என்ன வோல்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. சரி, இந்த ஃபார்முலால வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம கரண்ட் வந்து கொடுக்கல. சோ ஐ வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த ஃபார்முலா வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா இன்னொரு ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். V ஈக்குவல் டு விஐ அப்படின்னு இருக்கா. ஓம்ஸ்ல என்ன V ஈக்குவல் டு ஐஆர். அப்ப என்ன பண்ணலாம், இந்த வீல வந்து ஐஆர் போட்டு பார்க்கலாம். அப்ப என்ன வீல வந்து ஐஆர் போட்டு வச்சுக்கலாம், என்ன வரும், ஐ ஸ்கொயர்ட் ஆர் அப்படின்னு வருமா. V ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர். இப்ப என்ன பிரச்சனை, அவே நீங்க ஐ தான் வருது, ஆனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்ப வேற என்ன ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கலாம், அதே P ஈக்குவல் டு விஐ தான் இருக்கு. ஆனா அந்த ஐ இருக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு நான் அப்ளை பண்ணி பாக்குறேன். முதல்ல வீக் வந்து நான் அப்ளை பண்ணோம், இப்ப என்ன ஐக்கு அப்ளை பண்ணி பாக்குறேன். அப்ப V ஈக்குவல் டு ஐஆர் இருக்கு, எனக்கு ஐ தான் வேணும்னா V பை ஆர் அப்படின்னு போடுவேன். அப்ப V பை ஆர் வந்து நான் போட வேண்டியதான். வோல்டேஜ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை ஆர். அதனால என்ன வரும், V ஸ்கொயர் பை வந்து ஆர். சி தான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். V ஈக்குவல் டு VA இஸ் ஈக்குவல் ஐ ஸ்கொயர் ஆர் இஸ் ஈக்குவல் டு வந்து V ஸ்கொயர் பை ஆர். இதுதான் வந்து V ஸ்கொயர் பை ஆர். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். V ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை ஆர். அந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம்னா ஈஸியா வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். ஏன்னா மூணு வேலையும் இருக்கு. அப்ப என்ன V ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் என்ன தெரியும் சார், வோல்டேஜ் தான் வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? பவரோட வந்து 200, பவர் வந்து 200 இன்ட்டு V ஸ்கொயர் இருக்கணும். ஆர் வந்து எவ்வளவு, ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால 2 ஓம் அப்படின்றது எடுத்துக்கிறேன். அப்ப V ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 வரும். எனக்கு V தான் வேணும்னா 400 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து வச்சுக்கலாம். 400 ஸ்கொயர் ரூட் எடுத்தா எவ்வளவு வரும், 40 வரும்.